ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நான் உங்கள் திவ்யா அருண் பேசுவேன். இன்றைக்கி நம்ம திவ்யாஸ் அட்வென்ச்சர் சேனலில் ஒரு ரெசிபி வீடியோ தான் பார்க்க போகிறோம். ராகி ப்ரௌனிஸ். இதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ் ஸ்க்ரீனில் வரும், நோட் பண்ணிக்கோங்க. நம்ம ஹெல்த்தியாக பண்ண போகிறோம் இந்த ப்ரௌனியை. ஸோ ராகி மாவு வச்சு தான் பண்ண போகிறோம். ராகி மாவு நல்லா சலிச்சு எடுத்து வச்சுக்கோங்க. இதுக்கப்புறம் இதுக்கு தேவையான ஃபஸ்ட்டு பட்டரையும் 150 கிராம்ஸ் பட்டர் ரூம் டெம்பரேச்சரில் வச்சு எடுத்துக்கோங்க. அது கூட 75 கிராம்ஸ் கொக்கோ பவுடர் ஆட் பண்ணி இதை ஃபஸ்ட்டு மெல்ட் பண்ண வச்சிடணும். ஒன்று டபுள் பாயில் மெத்தடில் பண்ணலாம், அப்படி இல்லைன்னா ஓடிஜியில் வச்சுட்டு நீங்கள் ஒரு 5 மினிட்ஸ் விட்டிங்கன்னா மெல்ட் ஆகிடும். நான் டபுள் பாயில் மெத்தடில் தான் இதை மெல்ட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். உங்கள்கிட்ட ஒரு கொக்கோ பவுடர் இல்லை அப்படின்னா நீங்கள் டார்க் சாக்லேட் காம்பவுண்ட் இருக்கு இல்லையா, அது கூட போடலாம். என்கிட்ட டார்க் சாக்லேட் இல்லை, ஸோ நான் கொக்கோ பவுடரை யூஸ் பண்ணிக்கிட்டேன். ஸோ இந்த மாதிரி மெல்ட் பண்ணதுக்கப்புறம் இதில் 150 கிராம்ஸ் ப்ரௌன் சுகர் நான் ஆட் பண்ணிக்கிறேன். நம்ம ஹெல்த்தியாக பண்ணுறதுனால நான் ப்ரௌன் சுகர் போடுறேன், ஒயிட் சுகர் ஆட் பண்ணலை. இதை நல்லா மிக்ஸ் பண்ணணும். சுகர் நல்லா டிசால்வ் ஆகணும். நம்ம சேனலில் நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு வரும். அண்ட் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இப்போ இதில் வெண்ணிலா எசன்ஸ் ஒரு கப் ஆட் பண்ணிக்கிறேன் மூடியில். இது நம்ம எக் போடாமல் பண்ண போகிறோம். ஸோ எக்குக்கு ரீப்ளேஸ்மெண்ட் என்ன போடலான்னு பார்த்திங்கன்னா கர்டு. ஸோ எக்கு என்ன பண்ணணுமோ அதில் மேக்ஸிமம் ஒரு 70% கர்ட்லேயே கொண்டு வந்துடலாம். இப்போ இது கூட கர்டு ஒரு 100 கிராம்ஸ் ஆட் பண்ணுறேன். இன்க்ரீடியன்ட்ஸ்லேயே எல்லா மெஷர்மெண்ட்ஸும் நான் கொடுத்துருக்கேன். ஸோ நீங்கள் அதை பக்காவாக ஃபாலோ பண்ணிங்கன்னா சூப்பர் சாஃப்டான ஃபஜ்ஜியான ப்ரௌனி நம்மளுக்கு கிடைக்கும். இப்போ இதையும் நல்லா விஸ்க் வச்சுட்டு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ பாருங்கள், இந்த சுகர்லாம் மெல்ட் ஆகி இப்படிதான் இருக்கும். இது கூட பேக்கிங் பவுடர் ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன், அதுக்கப்புறம் சால்ட் ஒரு பிஞ்ச் போட்டுட்டு இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இது கூட 200 கிராம்ஸ் ராகி ஃப்ளாரை கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி கட் அண்ட் ஃபோல்ட் மெத்தடில் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ரொம்ப ஓவர் மிக்ஸ் பண்ணக்கூடாது, ஜஸ்ட்டு கட் அண்ட் ஃபோல்டில் எல்லாமே சேர்ந்து வர மாதிரி மிக்ஸ் பண்ணால் போதும். இப்போ உங்களுக்கு மாவு ரொம்ப கெட்டியாக இருக்க மாதிரி இருக்குன்னா ஒரு 2-3 டேபிள் ஸ்பூன் மில்க் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதை இந்த மாதிரி பேக்கிங் பேப்பர் போட்டு ட்ரே ரெடி பண்ணி வச்சுருக்கேன். அதில் பிரித்து ஊற்றிருக்கேன். நீங்கள் என்ன சொல்கிறது, ஒரு ப்ரௌனி பார்த்துருக்கீங்க இல்லையா? ஸோ ப்ரௌனிக்கு ஒரு 1 இன்ச்சு இல்லை 1.5 இன்ச்சுக்கு தான் நீங்கள் மாவு ஃபில் பண்ணணும். நம்ம நார்மலாக பண்ணுற க்ரீம் கேக்ஸ் மாதிரி நீங்கள் நிறைய ஊற்றிட்டிங்கன்னா வேகவே வேகாது. ஸோ முடிஞ்ச வரைக்கும் ஒரு 1 to 1.5 இன்ச்சுக்குள்ளே தான் நீங்கள் கேக் பேட்டர் ஊற்றணும். அதுக்கப்புறம் நான் டாப்பிங்ஸ் பார்த்திங்கன்னா மில்க் சாக்லேட் தான் போட்டிருக்கேன். நீங்கள் நட்ஸ் வேணுனாலும் நட்ஸ் போட்டுக்கலாம், இல்லை சாக்கோ சிப்ஸ் போட்டுக்கலாம். உங்களுக்கு என்ன டாப்பிங் வேணுனாலும் நீங்கள் போட்டுக்கலாம். ஸோ நான் மில்க் சாக்லேட்ஸ் போட்டிருக்கேன். இந்த மாதிரி இன்சர்ட் பண்ணிவிட்டு டேப் பண்ணிவிட்டு ரெண்டுத்தையுமே ஓடிஜியை ப்ரீஹீட் பண்ணணும். 180 டிகிரி செல்சியஸ்க்கு 30 மினிட்ஸ்க்கு குக் பண்ணி எடுத்தோன்னா பேக்கிங் மோடில் சூப்பரான ப்ரௌனி ரெடி ஆகிடுச்சு. நல்லா சாஃப்டாக ஃபஜ்ஜியாக மேலே க்ரிங்கிள் டாப்போட சூப்பராக ரெடி ஆகிருக்கு. நம்ம வீட்டில் இருக்க குழந்தைங்களுக்கு ஹெல்த்தியாக ராகி மாவில் இந்த மாதிரி ப்ரௌனி செஞ்சு கொடுத்திங்கன்னா
ஹெல்த்தியாகவும் இருக்கும். அதே டைமில் அவங்களுக்கு வந்து ஸ்கூல் விட்டு வரும்போது இந்த மாதிரி ஸ்நாக்ஸ்லாம் சாப்பிட்டாங்கன்னா ரொம்ப என்ஜாய் பண்ணுவாங்க. பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக இருக்குதுன்னு சொல்லிட்டு. மேலே சாக்லேட்டியாக பார்க்கவே டெம்ப்டிங்காக இருந்துச்சு. ஸோ நீங்களும் மறக்காமல் உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு எல்லாேருக்கும் செஞ்சு கொடுத்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இப்போ நான் டேஸ்ட் பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்கிறேன். இப்போ வாயில் போட்டோன்னே கரையுது, செம்ம டேஸ்ட்டாக இருக்குது. மறக்காமல் இந்த டிஷ்ஷை ட்ரை பண்ணுங்கள். ஈட் ஹெல்த்தி, ஸ்டே ஹெல்த்தி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ப்ரௌனியோட திக்னஸ் பாருங்கள், இந்த லெவல் தான் நம்ம ஊற்றணும். இதுக்கு மேலே ஊற்றினோன்னா சரியாக வேகாது. ஸோ இந்த அளவுக்கு ஊற்றினோம்னா நம்ம சூப்பராக வந்து அழகாக ப்ரௌனி வந்து 30 மினிட்ஸில் குக் ஆகி வந்துடும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா என்னோடய சேனலை மறக்காமல் லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். Until then we will meet you in the next video. Tata, bye bye from Divya Arun.